வணக்கம் மக்களே. இப்போ வந்து காலைல மணி 7:30 ஆகுது. நாங்கள் வந்து ஃப்ளியன்ல இருந்து ஸ்டாக்ஹோம் போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போய் அங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம். அது வந்து கினியஸ்தா போய் அங்கேருந்து ட்ரெயின். ஸோ இது கினியஸ்தாக்கான பஸ் வெயிட் பண்ணுது. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ் ஏறலாம். டிக்கெட் வந்து நாங்கள் ஃபோனில் தான் வாங்கினோம். அது வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே ஏறி போகலாம். இதை பாருங்கள், இங்கே எல்லா பஸ்லேயுமே இப்படி தான் இருக்கும். உள்ளே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்னா கார்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம். அது வந்து டைரெக்டாக அது பஸ்ஸில் ஏறின போது பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றதால யாருமே இல்லை. பஸ் ரொம்ப ரொம்ப காலியாக இருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் உட்காந்துட்ருக்கோம். இங்கே எப்படின்னா பஸ்ஸு காலியாக இருந்தாலுமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும். சும்மா காலியான பஸ்ஸு கூட போகும் இங்கே. அது அடுத்தது என்னென்னா, இங்கேருந்து ட்ராவல் டைம் 1 hour 10 minutes. ஸோ நம்ம வந்தாச்சு இப்போ கினியஸ்தாக்கு. இதான் நம்ம ஏற போகிற ட்ரெயின். இது வந்து கினியஸ்தாலேருந்து சௌதத்தாலியா சென்ட்ரம் வரைக்கும் போவோம். போகிற வழியில் நான் உங்களுக்கு ஒரு கம்பெனி வரும், அதுவும் காட்டுறேன். இது என்னென்னா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுவும் கூட உள்ள காலியாக தான் இருக்குது ட்ரெயினை. ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இங்கேருந்து. என்னென்னா இப்படி சொல்கிறது, ரஷ் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போது போகிற ட்ரெயின் பஸ் மட்டும்தான் ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். இல்லைனா மற்ற நேரத்தில் ரொம்ப காலியாக இருக்கும். இல்லை ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி தான் இருப்பாங்க ட்ரெயினில் இல்லை பஸ்லலாம். இப்போ பாருங்கள், இதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கம்பெனின்ட்டு. இது ஸ்கானியா. இது வந்து ஸ்வீடனில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து இதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே. இது சௌதத்தாலியாவில் இருக்கிறது. இது வந்து இவங்க இங்கே ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸு, டிசைன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஆனால் என்னென்னா இங்கே வந்து இந்த இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இங்கே இருக்காங்க இந்த கம்பெனியில். இது பார்த்திங்களா எவ்வளோ பெருசு. இது முழுசாக ஏரியா. இந்த ரயில்வே ட்ராக்குக்கு 2 பக்கத்துலேயுமே ஸ்கானியா கம்பெனிஸ் தான் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கார்ஸ். இது வந்து நான் ஒர்க்கிங் டே, அதனால ரொம்ப கம்மியாக இருக்குது கார்ஸ் எல்லாம். இல்லை மற்ற நேரத்துலலாம் மொத்தமாகவே முழுசாக எல்லா கார், அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ இதுவாக இருக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இங்கே. ஃபைனலி 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஸ்டாக்ஹோம் வந்தாச்சு. இப்போது வந்து இங்கே -2 இருக்குது டெம்பரேச்சர். அதனால ரொம்ப குளிருது. பார்ப்போம் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா காற்று வீசுது இங்கே. அதனால் இருக்கிறத விடையும் காற்று டெம்பரேச்சரை விட ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியலை. கொஞ்சம் தூரம் நடந்தால் தான் தெரியும் மூச்சு வாங்காதா இல்லை எப்படி இருக்க போகிறது இன்றைக்கி நாள் அப்படின்னு. பார்த்திங்களா இப்போ தான் சன்ரைஸ் ஆயிருக்கு போல் இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த எதிரில் இருக்கிற பில்டிங்ஸ் மேலெல்லாம் இப்போ தான் அந்த கோல்டன் சன்ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக தெரியறதுன்ட்டு. வெளியில் இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போக போக இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. பார்த்திங்களா இப்போ தான் சன்ரைஸ் ஆகிருக்கு போல் இருக்குது. அந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடியிலேருந்து சூரிய வெளிச்சம் அவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. பார்த்திங்களா ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பில்டிங்ஸுமே பழைய பில்டிங்காக தான் இருக்கும். இவங்க வந்து புதுசாக கட்டுறது ரொம்ப கம்மி. ஒரு நல்ல பழைய பில்டிங்லேயே நல்லா மெயின்டைன் பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. நான் வந்து இப்போது என்ன சொல்லுவாங்க, அது மைக்ரேஷன் இதுக்கு போயிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து விசா எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. அது வந்து நான் ஃபோட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கொடுக்கறதுக்காக நான் இங்கே போகிறேன் இப்போது. ஸோ வாங்க, நீங்களே என் கூட வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள இவங்க ஸ்ட்ரோலரில் இந்த மைனஸ் டெம்பரேச்சர்லேயே வெளியில் கூட்டு வந்து பழக்கப்படுத்துவாங்க. ஏன்னா குழந்தைங்க வளர வளர இந்த டெம்பரேச்சருக்கு பழக்கம் இல்லை, அவங்க வீட்லேயே தான் இருக்காங்க அப்படின்னா வெளியில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கூலில் கூட குழந்தைங்கள வெளியில் விளையாட விடுவாங்க மைனஸ் டெம்பரேச்சர்லேயுமே. அதனால தான் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழந்தைங்க மாதமாக இருக்கிற வயசுலேருந்து இல்லை 3 மாத குழந்தை 2 மாத குழந்தையிலேருந்தே அவங்க வெளில கொடுத்து பழக்கப்படுத்துவாங்க. பார்க்குறீங்கள, இது வந்து இந்த ரோடு இது எப்படி இருக்குன்ட்டு. இங்கே இன்னும் அமைதியாக இருக்குது, யாரும் இல்லை. விண்டோ ஷாப்பிங், எவ்வளோ பேருக்கு விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து புதுசாக என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம், அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பொருள் இருக்கா அப்படின்ற விஷயமே எனக்கு சில பொருள் பார்த்தா தெரியாது. இங்கே இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணி தான் எனக்கு தெரியும். நம்ம வந்து முதல்ல இந்த மைக்ரேஷனில் இந்த வேலை முடிஞ்சதுமே நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணுவோம், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். சரிங்களா? முதல்ல நம்ம இப்படி போவோம். ரொம்ப இன்னொரு அது என்ன சொல்கிறது, மூச்சு வாங்குது எனக்கு இந்த பனியில். பனி இல்லை, ஆனால் ரொம்ப குளிருது. ஸோ அதனால் குளிருக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதான் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். பார்த்தீங்களா, இப்போது பகலில் கூட இங்கே லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா என்ன தான் சூரிய வெளிச்சம் இருந்தாலுமே அது வந்து அந்த ஒரு மாதிரி ஷேடு இருக்கும். இங்கே அவ்வளோ பிரைட்னஸ் இருக்காது சூரிய வெளிச்சத்தில். அதனால தான் இங்கே வந்து பகலில் கூட இப்படி லைட்ஸ் போட்டு டெக்கரேஷன் லைட்ஸ் எல்லாமே அப்படி ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறீங்களா, பகலில் கூட இவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. அதான் இங்கே எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து சன்ரைஸ் முழுசாகவே உங்களுக்கு 9:30 10 அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி ஒரு 12:30 1 அந்த மாதிரி ஆறதுப்போவே அந்த பிரைட்னஸ் அப்படியே ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அந்த இது டல்லாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இவ்வளோ லைட்ஸ் போட்டு இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தூரத்துலேருந்து பார்க்க. அப்படியே இது வேறு இடத்துல அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஏரியா முழுக்க இது எப்படி இருக்கும். இது வந்து சௌதர்த்தாலியா சென்ட்ரம். இது முழுசாகவே இந்த இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாம் முழுசாக ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. நிறைய ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓ, அங்கே பின்னாடி லேக் இருக்கா? சரி வாங்க போய் பார்ப்போம். அங்கே லேக் இருக்காமா? நான் எனக்கு அந்த லேக்கை பார்த்ததில்ல, இப்போது போக போகிறேன். அது எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். போக போக இன்னும் அந்த சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உட்கார சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே இந்த மாதிரி பெஞ்ச் இருக்கும் உட்கார்றதுக்கு, டஸ்ட் பெஞ்ச். சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை அங்கேயே குப்பையில் தூக்கிட்டு போவாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாமே பழைய பில்டிங்ஸ் தான் எல்லாமே இதெல்லாம். ஓ, லேக் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நான் வந்து என்றைக்குமே நான் ஒரு 2 தடவை வந்திருக்கேன், ஆனால் என்றைக்குமே இங்கே லேக் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் பார்க்குறேன். அழகாக இருக்குது. முடிஞ்சால் கீழே இறங்கி போவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்குல்ல? சரி பாருங்கள், அடுத்த வீடியோவோ வரும், அதில் உங்களுக்கு லேக்கை காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.